Hello everyone. So நிறைய பேருக்கு என்னதான் நம்ம ஆக்டிவாவும் நம்மளோட வேலையில வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நினைச்சாலும் சோ நாள் ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி தூக்க கலக்கமா ரொம்ப ஸ்லீப்பியா டயர்டா ஒரு மாதிரி வந்து ஃபோக்கஸ்டே இல்லாம அப்படியே வந்து நாள் வந்து ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாவே போகும். சோ அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கா? சோ கண்டிப்பா கவலைப்படாதீங்க. சோ நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப் சொல்ல போறேன். அது நீங்க எவ்ரிடே மார்னிங் எந்திரிச்சோன்னு நீங்க ஃபாலோ பண்ணாலே அந்த டே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாவும் உங்களோட ஒர்க்ல வந்து நீங்க நல்ல ஒரு ஃபோக்கஸ்டாவும் இருக்க முடியும். கண்டிப்பா நிறைய சக்சஸ் வந்து உங்களை வந்து சேரும். சோ அந்த 5 ஸ்டெப் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா 1 by 1 பாத்துடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் Fabulous Days with Divine. ஸ்டெப் நம்பர் 1. சோ மார்னிங் எந்திரிச்சோனே நம்ம டைரக்டா காஃபியோ டீயோ இதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து குடிப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்னிங் எந்திரிச்சோனே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்க குடிக்கும் பொழுது உங்களோட பாடியில இருக்க இம்யூன் சிஸ்டம் வந்து தூண்டும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஃபுல்லா நம்ம வந்து வாட்டர் எடுத்துக்கிறது கிடையாது. கண்டிப்பா பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகும். சோ அது வந்து நீங்க ரீஹைட்ரேட் பண்றதுக்கு வந்து இந்த ஸ்டெப்பை கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது. சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல நீங்க லைமும் வந்து ஒரு ஆஃப் லைம் நீங்க ஆட் பண்ணி கூட நீங்க குடிக்கலாம். சோ அது வந்து உங்களோட டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 2. சோ உங்களோட பாடியை வந்து நீங்க ஸ்ட்ரெச் பண்றது அண்ட் லைட் யோகா பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட பாடி வந்து தூங்கும் பொழுது ஒரே பொசிஷன்ல எந்த ஒரு மூமெண்ட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்குவோம். சோ அங்கங்க பிடிச்சிருக்கும். சோ அது கூட வந்து நம்மளுக்கு வந்து அந்த நாள் ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்றதுக்கு அப்படியே மந்தமா இருக்கும். சோ அதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணலாம், லைட் யோகாஸ் பண்ணலாம். அண்ட் மெயினா நீங்க வந்து வெளி காத்து வாங்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு வாக்கிங் போகலாம். சோ இது எல்லாத்தையும் நீங்க ஸ்டெப் 2ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 3. ஒரு 15 மினிட்ஸ் மெடிடேஷன் அண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ். சோ நீங்க மெடிடேஷனும் பிரீத்திங் எக்ஸசைஸும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதை நீங்க பண்ணும் பொழுது பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். சோ நீங்க பண்ணும் பொழுது உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப காமா ரிலாக்ஸா அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டெப் 4. இன்டேக் அ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். நீங்க வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் ஹெவியா இல்லாம ஹெல்த்தியா நீங்க சாப்பிடணும். ஸோ உங்களோட பாடிக்கு வந்து நீங்க வந்து ஃபியூல் கொடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இங்க நீங்க வந்து காஃபி டீ இதெல்லாமே வந்து எடுத்துக்கலாம். நம்பர் 5. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கெடியூலை வந்து நீங்க ரிவ்யூ பண்ண போறீங்க. உங்களோட டாஸ்க் எல்லாம் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீகால் பண்ண போறீங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன பண்ண போறோம். ஸோ அதுல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் முக்கியமான டாஸ்க்குலாம் நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்க போறீங்க. அது எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்க அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி உங்களோட அந்த நாள்ல வந்து நீங்க நல்லாவே ப்ரிப்பேர்டா இருப்பீங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. அன்னைக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரா போகும். சோ நீங்க நினைச்ச எல்லா விஷயத்தையும் உங்களால ஈஸியா டயர்டே இல்லாம கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். சோ அவ்வளவுதான். சோ நான் ஃபாலோ பண்ற இந்த சிம்பிள் டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். சோ இதுல வந்து உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், டிப்ஸ் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பேரண்டிங் டிப்ஸ், பியூட்டி vlogs இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Stay tuned and catch you up in next video. Bye.